லாஸ் ஆஃப் பவர்ங்கிறது எல்லாமே ஒத்துக்கிட்ட உண்மை. ஓகே. ஆனா, அந்த லாஸ் ஆஃப் பவர் வந்து எதனால ஃபிளாப் செட்டிங்கால வந்ததா? அல்லது வந்து இன்ஜின் ப்ராப்ளம்னால வந்ததாங்கிறது இப்ப யாருக்கும் தெரியல. அதே மாரி நான் அந்த ஃபிளாப் செட்டிங் சொன்னாரு அவரு இல்லன்னு சொல்லிட்டு. நான் ஆனா பார்க்கல. ஏன்னா டைமே இல்ல. காலையில வந்ததுலருந்து ம். கன்டினியூஸ் நமக்கு இது வந்துட்டு இருந்தது. இன்னும் ஓகே. ப்ராப்பரா பார்க்க முடியல. வந்து இறங்கியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இது மாரி இருக்கும்போது நான் ஒரு ரிசர்ச் பழசு என்ன இது மாரி நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, ம். 2008ல ம். ஐ திங்க் இஸ் ஸ்கா அ அ ஸ்பான் ஏர்ன்னு நெனைக்கிறேன். அந்த ஏர்கிராஃப்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, 2 தடவ அவங்களுக்கு ரன்வே போயிட்டு, திருப்பி வந்து ஏப்ரான் போயிட்டு, இப்படி வந்து வந்து போகும்போது என்ன பண்ட்டாங்க, பை மிஸ்டேக்கா ஃபிளாப்ப வந்து ரெட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல. ஓகே. அதே நேரத்துல அந்த வார்னிங் அந்த ஃபியூஸும் போயிருந்திருக்கு. அந்த சேம் டைம் 2 மிஸ்டேக் நடந்திருக்கு. ஓகே. ஆனா அந்த பிளேன் வந்து இதே பேட்டர்ன்ல ஆனா 600 அடிலாம் போகல. சும்மா 40, 50 அடி டேக் ஆஃப் ஆன உடனேவே கீழ விழுந்துருச்சு. ஓகே. சோ இது வந்து ஃபிளாப் செட்டிங்கால நடந்தது. இன்ஜின் பவர்லலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஃபிளாப் செட்டிங்கே பண்ணல. கம்ப்ளீட்டா வந்து ரெட்ராக்ட் பண்ண பிளேன் வந்து சிமிலர் ஆக்சிடென்ட். ஓகே. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, பழைய இது எடுத்து பாத்தீங்கன்னா, டெல்டா ஏர்லைன்ஸ் வந்து ம். 1885ல நெனைக்கிறேன். டாலஸ்ல வந்து இறங்கும்போது மைக்ரோ பஸ்ட் அது வெதர் ரிலேட்டட் அது இங்க இல்லவே இல்லை. ஏன்னா வெரி கிளியர் வெதர், விண்ட் ஆமா. கண்டிஷன் எல்லாமே விசிபிலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. ஸோ ரியலி பேர்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னா இது பெரிய இன்ஜின் அவர் சொன்ன மாதிரி ஒரு இன்ஜின் போதும். 2 இன்ஜின்லயும் நிறைய பெரிய சைஸ் பேர்ட் மாட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பிளேனை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே. ஒரு இன்ஜின் மாட்டினா அன்இவென்ட்ஃபுல். ஆக்சுவலா ஒரு இன்ஜின்ல வந்து அவங்ககிட்ட கிளைம் பண்ணலாம், பறக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஒண்ணுமே கிடையாது. அது வந்து மேடேவே சொல்லியிருக்க மாட்டார். பேன் கால் சொல்லியிருப்பாரு மேபி திருப்பி ஓ. வந்து இறங்குறதுக்கு. ஸோ ஓகே. அதனால இது வந்து மோஸ்ட் லைக்லி இப்போ அவங்க சொல்ற மாதிரி பிளாக் பாக்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அந்த எஃப்டிஆர் சிவிஆர் ரெண்டும் பார்த்துட்டு தான் யாருமே பின் பாயிண்ட் பண்ண முடியும். எதுவா வேணா இருக்கலாம். ஓகே. ஆனா ஒரு இது எதுவுமே ம். அக்கார்டிங் டு இது வந்து நம்ம இதனால முடி நம்ம பார்த்த முடி இது நடக்க சாத்தியம் இல்லைங்கிறதா உண்மை. ஆனா இப்ப நமக்கு எதுவுமே ரூல் அவுட் பண்ண முடியல. இதுதான் நடந்திருக்கும். அதான் மத்த ஆக்சிடென்ட்ல ஓரளவு நம்ம கெஸ் பண்ணலாம். ஓ. இதுல கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு மிஸ்ட்ரியா இருக்கு அப்போ. எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து சிஸ்டம் இருக்கு, பேக்கப் சிஸ்டம் இருக்கு. ஒரு ஹைட்ராலிக் போனா ஏ போனா பி போனா சின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாத்துலயுமே உங்களுக்கு சிஸ்டம் அலோவ் பண்ணுது. பட் நெவர்தலெஸ் இப்படி ஆயிருக்குங்கும் போது யாருமே பின் பாயிண்ட் பண்ண முடியல. we have to wait until அந்த ரிப்போர்ட் அந்த பிளாக் பாக்ஸ் ரிப்போர்ட் வர முடியாது. அவர் சொன்ன மாதிரி ஈஸியா அது ஓகே. கிடைக்கும். அந்த டைல்ல தான் இருக்கும். ரைட். அது குயிக்கா கண்டுபிடிச்சு ரிட்ரீவ் பண்ணி சொன்னாதான் நம்ம அந்த அந்த டைரக்ஷன்ல திங்க் பண்ண முடியும். ஆனா வெரி வெரி சேட் இவெண்ட் நடக்க வேண்டாத ஒண்ணு நடந்துருச்சு. இதுல அன்பார்ச்சுனேட்லி இது பறவை வந்து லேர்ன் தாக்குதல் பண்ணுவாங்க. பத்தி ஆனா நிறைய இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். அந்த சொல்லுங்க. ஃபிளாப் செட்டிங் வந்து நம்ம வந்து சாரி சொல்லுங்க ஃபிளாப் சார். செட்டிங் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பண்ணணுமா ஒரு எமர்ஜென்சில பாத்தீங்கன்னா அது சமயத்துல அது 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 மேனுவல் கண்ட்ரோல் எவ்வளவு யூஸ் ஆகுதுங்கிறதுக்கு எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு அவர் சொல்லும்போது. அது மாதிரி எப்போ வந்து நீங்க ஃபிளாப்பை வந்து டேக் ஆஃப் பண்ணும்போது லேண்ட் ஆஃப் பண்ணும்போது எடுக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வருது. அது வந்து நமக்கு ஒரு சில நேரத்துல டிஃபிகல்ட் ஆயிடும்.